அனைவருக்கும் வணக்கம்ங்க. 25/10/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் இன்று முதல் பதிவாக பார்க்குறதுங்க 2 பல்லுங்க மயிலை காளைங்க. இனவிருத்திக்காக பயன்பாட்டில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. தொப்புல இறக்கம் இல்லைங்க. வால் இறக்கம் இருக்குதுங்க. நல்ல முகத்தில் தெளிவாக இருக்குதுங்க. வயது 2 வருடங்கள் ஆகுதுங்க. காங்கேயத்தில் மயிலக்காலை வேணும், நல்ல முகக்கூரில் சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல சுறுசுறுப்புங்க. கண் நம்ம வாங்கி இப்போ ஒரு மாதத்துக்கு கூட ஆகுதுங்க. வந்த அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வாடலாக இருந்தது. குடல் புழு நீக்கம் பண்ணி இப்போ கொஞ்சம் தேர்ந்திருக்குதுங்க. நல்ல முகக்கூரில் தெளிவான காலை. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க. நல்ல சுறுசுறுப்பான காளைங்க. நல்ல திமிழ் அமைப்பு. கொஞ்சம் வாடல், ஆனால் ஒரு 3 மாதம் ஒரே இடத்துல இருந்ததுன்னா நல்லா தேத்தி கொண்டு வந்துடலாமுங்க. நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேருங்க. உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் கொண்டு போய் ரேஸுக்கோ இல்லை வண்டிக்கு வேணா கூட வச்சுக்கலாமுங்க. இதுக்கு ஜோடி போட்டு கூட நீங்கள் பழக்கிக்கலாம். தெளிவான காலை. விற்பனை விலை 59,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரிங்க. அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நீங்கள் கொடுக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகை மூலமாக தான் அனுப்பி கொடுக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் இரண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற 3வது ஈத்து கிர் மாடுங்க. கிர் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணு போட்டு 6 மாதம் ஆச்சுங்க. ஒரு பால் பண்ணையில் இருந்ததுங்க. அதனால் கண்ணுக்குன்னு அவங்க வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் வேணுங்கிற அளவுக்கு நல்லா கறந்துக்கிட்டாங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க. மாட்டுக்கு மீண்டும் வந்து சினையூசி போட்டு ஒரு 30 to 35 நாள் ஆகிருக்குதுங்க. இன்னும் வந்து சினை உறுதி ஆகலை. தற்போதைக்கு அவங்க கடைசியாக ஒரு தீபாவளிக்கு முன்னாடி ஆட்கள்லாம் போனதுனால முறையாக கறக்கலிங்க. இப்போதைக்கு கன்று மட்டும்தான் 2 நேரம் ஊட்டுது. இப்போ கறந்தால் ஒரு 1-1.5 லிட்டர் அந்த மாதிரி கறவை கறக்கலாம். ஆனால் எவ்வளோ நாள் கறக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடு. கண்ணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று. கிடாரி கன்று போட்டு 6 மாதம் ஆகுதுங்க. நல்லா கறந்துருக்காங்க. கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு கன்று. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறந்துக்கலாம். அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாம். பெருங்கன்னாக இருக்கிறதுனால இப்போதைக்கு அணைச்சி பீச்சலாம். இளங்கறவையில் அணைக்காமல் கூட கறந்துக்கலாமுங்க. உங்களுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிர் மாடு கிர் கிடாரி கண்ணோடு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. கன்று மட்டும் தனியானா 14,000 ரூபாய்ங்க. மாடு மட்டும் தனியானா 31,000 ரூபாய்ங்க. முதல்ல கன்று மாடாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமைங்க. மாடு விற்றுருச்சுன்னா கன்றுக்குட்டி கொடுக்குறோமுங்க. இப்போதைக்கு கறக்கணும்னு நினச்சா 1 லிட்டர் கறக்கலாமுங்க. ஒரு 15 நாளாக முறையான பராமரிப்பு இல்லாதனால கன்று தான் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. மாட்டுக்கு மீண்டும் சினை ஊசி போட்டாங்க. இன்னும் வந்து சினை உறுதியாகலை. தெளிவாக அதிகபட்சம் ஒரு 11 லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு. நார்மலாக 9 to 10 லிட்டர் கறந்துருக்குதுங்க மாட்டு. கண்ணு கிடாரி கண்ணுங்க. 2 நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க. 3வது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத காங்கேயம் செவலை காளைங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 அடி உயரம் இருக்குதுங்க. மாட்டுக்கு இனவிருத்திக்காக பயன்படுத்துதுங்க. இதுவும் நேற்று தான் வந்ததுங்க. பல் போரில் நல்ல டார்க் செவலையில் காளைங்க. நல்ல பெருவட்டான காளை. ஏன்னா பல் போடாமையே நல்ல நீள உயரத்தில் இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லை. வால் இறக்கம் இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு ஏதாவது மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்கு செவலையில் பல் போடாது வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம். இல்லை வண்டி உழவு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துறதுக்காக வேணும்னு நினச்சிங்கனாலும் தேர்வு செய்யலாமுங்க. பல் போரில் காங்கேயம் செவலை காளைங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரிங்க, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க.
தெளிவான பல் போடாத செவலை காளை. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 3வது ஈத்து உம்பளச்சேரி மாடுங்க. 7 மாதங்களான உம்பளச்சேரி கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா 1.25 அந்த மாதிரி தான் கறவை இருக்குதுங்க. மாடு கன்று ரெண்டும் உம்பளச்சேரி ப்ரீடு. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு உம்பளச்சேரி மாடு வேணும், கிடாரி கண்ணோட வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இளங்கறவையில் நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. மாட்டுக்கு குட்டை சினையூசி போட்டிருக்கிறாங்க. போட்டு ஒரு 50 நாள் ஆகிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதி ஆகலை. இன்னொரு 20 நாள் போனால் தான் உறுதியாக சொல்ல முடியும்னு டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. கறவைக்கு ஒழுக்கம். கண்ணும் உம்பளச்சேரி கன்று, கிடாரி கன்று. மாடும் உம்பளச்சேரி மாடு, 3ஆம் ஈத்து மாடுங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கன்று மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாடு விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. மாடு சந்தை மதிப்பாக 18,000 ரூபாய்க்கு விற்குங்க. கன்றுக்குட்டி சந்தை மதிப்பாக ஒரு 7 to 8,000 ரூபாய்க்கு விற்குங்க. அதனால் இது வளர்ப்புக்காக போகணும், உம்பளச்சேரி ப்ரீடு யாராவது விருப்பப்பட்டு கிடாரி கண்ணோட மாடை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. நேரில் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 2வது ஈத்து தார்பார்க்கர் மாடுங்க. கன்று பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் கன்று, காலக்கண்ணுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுங்க. கன்று பார்த்திங்கன்னா ப்ரீடு குவாலிட்டியான கன்று, காலக்கண் போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. ஒரு காம்பில் சதை வளர்ச்சி இருக்கிறதுனால அந்த காம்பில் பால் கொஞ்சம் அடைச்சடைச்சி தான் வருங்க. 4 காம்புலேயும் பால் வரும், ஒரு காம்பில் மட்டும் பால் அடைச்சடைச்சி தான் வருங்க. 3 காம்பில் தெளிவாக கறந்துக்கலாம், கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் வேணும், தார்பார்க்கர் காலக்கண்ணோட கால் அணைக்காமல் இலை மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணுன்னா தேர்வு பண்ணலாமுங்க. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 8 லிட்டருக்கு குறையாதுங்க. 2ஆம் ஈத்து தார்பார்க்கர் 10 நாள் ஆன காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு 4+4 8 லிட்டர் பால் கறக்குங்க. ரெண்டுமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். 3 காம்பில் தெளிவாக கறந்துக்க முடியுங்க. நல்ல தம்புர அமைப்பு, உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம், அந்த மாதிரியான கறவை திறன் இருக்குங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. நேரில் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பால் கறந்து பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் மாலை 4 மணிக்கு மேலே 5:30 வரைக்கும் கறக்கிறோம். காலையில் 6:30க்கு மேலே 8 மணி வரைக்கும் கறக்குறோங்க. நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் கறந்து பார்க்குறீங்க, பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம்.
3 லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க. நல்ல குணத்தில் தெளிவான மாடு, ஒரு காம்பில் மட்டும் சதை வளர்ச்சி இருக்கிறதுனால பால் அடைச்சி தான் வருதுங்க. அதை கண்ணுக்கு ஊட்ட விட்டுறலாம், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக கறக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி கறக்க முடியுங்க. மற்றபடி 3 காம்பில் தெளிவான கறவை வரும். 4 நாள் 8 லிட்டர் கறந்துக்கலாம். விலை 56,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. இதுவும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிர்ருங்க. கண்ணுக்குட்டி போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதங்கள் ஆகுதுங்க. காலக்கண்ணுங்க. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்த்துலிங்க. தற்போதைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3 to 4, சாயங்காலம் 3 இந்த மாதிரி கறக்குதுங்க. இன்னும் சினையூசி போட்டு 3 மாதம் வரைக்கும் பீச்சலாம். இன்னொரு குறைஞ்சபட்சம் 4 மாதத்து கறவை கொண்டு வர முடியுங்க. கிர் மாடு காலக்கண்ணோட உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தேர்வு பண்ணி வாங்கலாம். பெருங்கன்று மாடு டெஸ்ட் அதிகமாக வரணும், வெண்ணெய் நெய் எடுக்கணும், அந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். ஏன்னா கன்று பெருசாக பெருசாக அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்கும்.
நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். நெய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுக்கு நாட்டு மாட்டு நெய் வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வத்தக்கறவை மாடாக ஒரு 4 மாதத்துக்கு பால் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாமுங்க. குணத்தில் தங்கமாக இருக்குங்க. இளங்கறவையில் 6 12 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க. நல்ல உடசலான மாடு, பெருவட்டான மாடு, நல்ல நரம்பு தாரை இருக்கக்கூடிய மாடு. இனி ஈன்னா 4வது ஈத்துங்க. இப்போ 3வது ஈத்து கண்ணோடு இருக்குது. கன்று போட்டு 5 மாதங்கள் ஆகுதுங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க. கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க, நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. தஞ்சாவூர் குட்டையிலே நல்ல பிரீடுங்க. நேரம் 2 லிட்டர் கறவை தெளிவாக கறக்குங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று, கிடாரி கன்று. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துக்க முடியுங்க. தஞ்சாவூர் குட்டை மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கன்று குட்டை கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த குட்டை மாடு கண்ணோடு நீங்கள் வாங்கலாம். நல்ல குணத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். பூங்காம்பில் இருக்குதுங்க. காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க. எந்த மாடுகளுமே உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா ஒரு 2 நாள் to 4 நாள் பால் குறைஞ்சி தான் மீண்டும் பாலோட இயல்பு நிலை வருங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றலாமுங்க. ஆட்டி ஊற்றுதல் அப்படிங்கிறது மொத்தமாக 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ சுண்டல், கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஏதாவது ஒன்றுங்க, 2 கிலோ வந்து உளுந்துங்க இட்லிக்கு போடுறது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, ஒவ்வொன்றிலையும் 1/4 கிலோ எடுத்தோம்னா 8 நாளைக்கு வருங்க. 3லையும் 1/4 கிலோ எடுத்து முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்சது கூட ஒரு தேங்காய் 2 மூடி திருவி போட்டு கிரைண்டரில் இட்லி மாவாட்டு நல்லா ஆட்டி ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் அதை கலந்து விட்டு, கூடவே நாட்டு சக்கரை 1/2 கிலோ, கல்லுப்பு 50 கிராம் போட்டு மாட்டுக்கு வந்து ஒரு வேளை அடர் தீவனம் வைக்கிறதும் ஒரு வேளை ஆட்டி ஊற்றுறதையும் பின்பற்றினோம்னா
8 நாளைக்கு 8 தேங்காய்ங்க. இந்த 2 கிலோ வந்து 1/4 கிலோ 1/4 கிலோவாக பிரித்தோம்னா 8 நாளைக்கு வருங்க. இதை ஒரு வேளை வந்து வைக்கிறதும் ஒரு வேளை வந்து அடர் தீவனம் கொடுக்கறதையும் நம்ம முறைப்படுத்தினோம்னாலே மாடுகள் வந்து புது இடத்துக்கு பால் குறைஞ்சி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடும். இதை பண்ண முடியாதவங்க கால்சியம் டானிக் 100 ml கூடவே விட்டமின் டானிக் வந்து ஒரு 20 ml வந்து தாராளமாக கொடுக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்துக்கு போய் விர்பேக் கம்பெனியோட கால்சியம் டானிக் வந்து 1 லிட்டர் வாங்கிக்கலாமுங்க. கூடவே வைமரால் அப்படிங்கிற விட்டமின் டானிக்கு 60 ml வாங்கிக்கலாம். அந்த 60 ml விட்டமின் டானிக்கை 1 லிட்டர் கால்சியம் டானிக்குள்ளே ஊற்றி நல்லா குலுக்கி வச்சுக்கலாமுங்க. டெய்லி 100 ml வாய் வழியாக புறப்போகாமல் கொடுக்க முடிஞ்சுன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி புறப்போகாமல் கொடுக்கலாம். இல்லை அடர் தீவனத்தில் வந்து கலந்து கொடுக்கலான்னு நினைக்கிறவங்க அப்படி கொடுக்குறனாலும் கொடுக்கலாமுங்க. அந்த 1 லிட்டரை வந்து 10 நாளைக்கு கொடுத்தோம்னாலும் பாலோட அளவீடு மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. சில மாடுகளுக்கு புது இடம் போகும்போது உடலில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் லெவல் வந்து குறையுங்க. அதாவது சர்க்கரை அளவு வந்து குறையுங்க. சர்க்கரை அளவு வந்து குறையுது அப்படின்னா மாடு வந்து சரியாக தீவனம் எடுக்காது. உமிழ்நீர் வந்து வாயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். மாடு இயல்பாக இல்லாத மாதிரி இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா நாட்டு சர்க்கரை 1 கிலோ போட்டு வேலைக்கு தண்ணி வைக்கலாமுங்க. அப்படி இல்லைன்னா கிளிசரின் அப்படின்னு உமிழ்நீர் மாதிரி வந்து ஒரு ஜெல் இருக்குங்க. 400 கிராம் ஜெல் இருக்கும். அந்த உமிழ்நீர் மாதிரி இருக்கிற ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக புறப்போகாமல் ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு 3 பாட்டில் கொடுக்கலாமுங்க. இல்லை மாடு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை, பொதுவாக தீவனம் எடுக்காமல் இருக்குதுன்னா காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கலாம். காய்ச்சலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லிவர் டானிக்கு கொடுக்கலாமுங்க. 70 ml லிவர் டானிக் புறப்போகாமல் ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாலே மாடை வந்து ஒரு 10 நாள் நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாமுங்க. நம்மக்கிட்ட தொடர்ந்து 10 வருஷமாக மாடு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. 100 மாடு வாங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெரிய பண்ணையாளர்கள் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மாடு வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து அது சரியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலன்னு திருப்பி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரிதலும் அந்த மாட்டை வந்து எப்படி கொண்டு வரணும், அதற்கு வந்து என்ன அடிப்படை அந்த மாட்டுக்கு நம்ம செய்யணுங்கிறத முறைப்படி செஞ்சது எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னும் கறந்துட்டு தான் இருக்கிறாங்க. மாடுகளும் நிறையா வச்சுருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம். நேரம் 2 லிட்டர் கறக்கும் குட்டை மாடு குட்டை கிடாரி கண்ணோட விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க.